ப்ரோ நான் ஷேர் பண்ணவா? வாங்க அன்புமணி. ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே குட். லாஸ்ட் ஃபிளிப் இங்க நடந்திருக்கு. ஓகே ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒரு லைன் வரைங்க பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் மட்டும் நேரா வரைங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி கீழே 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 லோடன் நமக்கு ஃபிளிப் தான் தேவை. அங்கதான் ஷிஃப்ட்டை பிடிங்க. ஷிஃப்ட் அழுத்துங்க. ஷிஃப்ட் அழுத்துங்கன்னா நேரா இல்ல ப்ரோ நான் டேப் யூஸ் பண்றேன். அப்படியா? சரி சரி ஆமா சரி. ப்ரோ. இது வந்து மந்த்லி ஹை. ஓகே அடுத்து வீக்லி போட்டா ப்ரோ. வீக்லி கோ டு வீக். ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. இப்போ எஸ். இந்த ஹைல இருந்து சொல்றீங்களா? மேல உள்ள எஸ் அந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும்ல ஃபிளிப்பை பேஸ் பண்ணி. ஓகே. ப்ரோ ரீட்ரேஸ்மென்ட் லெவல் மேல உடைச்சிருக்கேன் ஆல்ரெடி. அத மந்த்லில பாருங்க. மந்த்லிக்கு மாத்தவா அத? எஸ் மந்த்லில செக் பண்ணுங்க. மந்த்லியுமே உடைச்சிருக்கேன் ப்ரோ. மந்த்லில உடைச்சு க்ளோஸ் வச்சிருக்கா? ஓவரால் ஹைல இருந்து லோக்கு ப்ரோ ஹை இன்னும் பின்னாடி வாங்க. இல்ல ப்ரோ உடைக்கல. உடைக்கல. ஸோ உடைக்கல. மைனர் ஹைலேருந்து பார்த்தா உடைச்சிருக்கு. மேஜர் மேஜர் ஹைலேருந்து பார்க்கும்போது உடைக்கல. உடைக்கல. இந்த 2 சினாரியோ இருக்கு. ஸோ இப்போ ரீடெஸ்ட் எடுத்துட்டும் மேல போகலாம். இல்ல அப்படியுமே டிராப் அவுட் ஆகலாம்ல. 2 சினாரியோ இப்ப பாசிபிள் இருக்கு. இப்ப டெலீட் பண்ணுங்க இப்ப. ப்ரோ ஆனா இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால கீழ உடைச்சிருக்கான்ல. சரி பாப்போம். அது 2 சினாரியோ இப்ப பாசிபிள் இருக்கு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வீக் போங்க. வீக்லியில வந்து வீக்லியோட ஹை இது ப்ரோ. வீக்ல லாஸ்ட் ஃபிளிப் லோ பிரேக் ஆயிருக்கா செக் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபிளிப் இது லோ பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ண. இப்போ லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. வீக்லி லோல இருந்து தானே ப்ரோ? எஸ். ரீட்ரேஸ்மென்ட் செக் மார்க் பண்ண பண்ணிட்டீங்களா? நான் செக் பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னும் ரீட்ரேஸ்மென்ட் வரல, வந்துட்டு இருக்கான். செக் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணவா ப்ரோ? ஓகே இப்போ செக் பண்ணிட்டீங்களான்னு? செக் பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே ஓகே ரீட்ரேஸ்மென்ட் லெவல் மார்க் பண்ணிருக்கீங்க. ஓகே இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வரணும் உண்மையா? ஆமா ப்ரோ. அதாவது ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு கீழே டிராப் ஆகலாம், இல்ல அப்படியே மேலேயும் போகலாம். ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்கு. எப்படினாலும் கீழே வந்தாகணும்ல. ஆமா ப்ரோ. ஆமா. ஓகே இப்போ கரண்டா ஒரு இம்பல்ஸ் நடந்திருக்கா? டிராப்பிங். ஆமா ப்ரோ நடந்திருக்கு ப்ரோ. ஒரு டிராப்பிங் நடந்திருக்கா? ஸோ கோ டு த டெய்லி. ஓகே ஓகே டெய்லிக்கு போயிட்டோம். டெய்லில மார்க்கெட் கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் உடைய லாஸ்ட் ஃபிளிப் ஏது? இந்த ட்ரெண்ட் உடைய லாஸ்ட் ஃபிளிப் இந்த மைனரா ஒரு ஃபிளிப் இருக்கு. மேஜர் ஃபிளிப்னா இங்க தான் ப்ரோ வருது. எங்க இருக்கு? ஓகே குட். ஹை இதுதான். ஹைய வரீங்க. ஓகே இப்போ
இந்த இம்பல்ஸ் ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. ஏன் இந்த ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட்னா மைனர் ஹை என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. உடைச்சிருக்கான். மைனர் ஹை என்ன பண்ணிருக்கான்? உடைச்சிருக்கான். உடைச்சிருக்கான். உடைச்சிட்டான். சோ மார்க்கெட் என்ன பண்ணா ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்றப்போ இத பாக்குறேன் ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் இன்னும் வரல ப்ரோ. 608ல ஒரு நல்ல ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் இருக்கா? ஆமா இப்போ ப்ரோ. மார்க்கெட் அந்த 618 மார்க் பண்ணுங்க. ஓகே. சோ இப்ப மார்க்கெட் 618க்கு போனோம். ஆனா அங்க போகாம இப்ப கரண்டா ஒரு கீ லெவல் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? இப்ப மார்க்கெட் டிராப் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல ஏன்? எந்த லெவல் அடிச்சு டிராப் ஆயிருக்கு? மேல ரைட்டா வைங்க அந்த இடத்த. ஓகே ப்ரோ. கரண்ட் கீ லெவல். கீழ வந்துட்டு இருக்கு. கீ லெவல் அடிச்சு டிராப் ஆயிருக்கு. இப்போ எனக்கு மைனர் ஹைய உடைச்சிருச்சு. லோ எடு அப்போ. லோ லோ லோ. மைனர் ஹைய உடைச்சு லோ இதான் ப்ரோ. நோட் பண்ணுங்க. இந்த லோ உடைக்காத வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எங்க இருக்கு? ரீடெஸ்ட் போகும் ப்ரோ. ரீடெஸ்ட் போகும். ஆனா இப்ப லோக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% டிராப் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. ரீட்ரேஸ்மென்ட் லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. இந்த மைனர் லோல இருந்து ஹைக்கு ஜூம் பண்ணிட்டு. ரீட்ரேஸ்மென்ட் கரெக்ட்டா இல்ல ஹைய ஏத்திட்டீங்க நல்லா. இந்த வைக்கிறேன் ப்ரோ. ஓகே 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 குட். கரெக்ட்டா இருக்கு ரைட். 618 தான் உடைச்சிருச்சுங்க. மார்க்கெட் லோக்கு வந்துட்டு என்ன ஆகலாம்? திரும்ப மேல போலாம் ப்ரோ. திரும்ப மேல போகலாம். 4 ஹவர்ஸ்க்கு போயிருங்க. சோ 4 ஹவர்ஸ்ல மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த இடத்த பார்க்கும்போது ஹைல இருந்து லோக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70% டிராப் அவுட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. மேல போயிருக்கு. மேல போனது தெரியுதா? மேல போயிருக்கு. மோர் தென் டைம்ஸ் மேல போயிருக்கா? ஆமா. இம்பேலன்ஸ் எது வரைக்கும் எனக்கு இம்பேலன்ஸ் கவர் பண்ணிருக்கு ஃபுல்லா. இம்பேலன்ஸ் என்ன பண்ணிருக்கு? கவர் பண்ணிருக்கு. கவர் பண்ணிட்டு கீழ விழுந்துகிட்டு இருக்கு. சோ லெட்ஸ் இட். இப்போ எனக்கு லோக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பேக் என்ன ஆகலாம்னு சொன்னேன்? மேல போலாம்னு சொன்னீங்க. மேல போலாங்க. மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்கு. இருக்கு. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஆனா இப்ப கரண்டா என்ன ஆயிட்டு இருக்கு? டிராப் ஆயிட்டு இருக்கு. டிராப் ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த லோல என்ன நடக்குதுன்னு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1 சினாரியோ. நம்பர் 1 சினாரியோ என்ன? வெயிட் பண்ணி ஆனா பார்க்கணும். இப்ப மைனர் லோ ஒண்ணு இருக்கா? அதாவது மைனர் ஹைய உடைச்சதுனால மைனர் லோ ஒண்ணு இருக்கா? மேல அந்த மேஜர் லோக்கு மேல ஒரு மைனர் லோ இருக்கா? ப்ரோ. எங்க சொல்ல தெரியுதா? டவுன் ட்ரெண்டுக்கு சொல்றீங்களா? எஸ் டவுன் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் இது மைனர் ஹைய உடைச்சதுனால மைனர் லோ ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஹைய உடைச்சதுனால மைனர் லோ அது உடைச்சிருச்சு. ஹைய உடைச்சிருச்சு. அதை உடைச்சிருச்சு. இப்போ மைனர் லோ இது. கொஞ்சம் மேல தூக்குங்க. மேல தூக்குங்க. மேல தூக்குங்க. காமன் ஏரியா. அவ்வளவுதான். இந்த லெவல உடைச்சா தலைவன் என்ன பண்ணுவான்? இல்ல மேஜர் லோக்கு வருவான். மேஜர் லோக்கு வருவான். உடைக்காத வரைக்கும். அப்போ உடைக்காத வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு. இந்த ஜோன் ஏரியா உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? அதாவது 1.20454 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன சான்சஸ் இருக்கு? என்ன சான்ஸ் இருக்கு? மேல போறதுக்கு. மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்கு. ஓகேவா? ஏன்னா மைனர் ஃபிளிப் நடந்ததுனால தான் அந்த லோவை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். உண்மையா இல்லையா? ஆமா. இருக்குல்ல. ஆனா டெய்லியில பார்க்கும்போது மேஜரா என்ன மூவ் நடந்துகிட்டு இருக்கு? டெய்லியில வந்து ரீடெஸ்ட்மென்ட் போயிட்டு இருக்கான் ப்ரோ. மேஜரா கீழேயே விழும் அப்படிங்கிற செட்டப் காமிச்சிக்கிட்டே இருக்கா? ஆமா. கீழே வர மாதிரி செட்டப் இருக்கு. ஆமா ப்ரோ. வீக்லியில போறேன் ப்ரோ. வீக்லியில என்னன்னா ஒரு சின்ன கிரீன் கேண்டில் கூட வர மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? ஆமா ப்ரோ. சோ வீக்லியில ஒரே ஒரு கேண்டில் ஹேமர் மாதிரி இருக்கா? ஜூம் பண்ணுங்க.
ஹேமர். இந்த ஹேமரோட லோ உடைக்காதது வரைக்குமே மார்க்கெட் மேல போகும். அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், லோவா கன்சிடர் பண்ணியிருக்கோமா? ஆமா ப்ரோ. ஆமா ஆமா வந்துச்சா நம்மளுடைய இடத்துக்கு நம்ம வந்தாச்சா? இந்த லெவல வந்தாச்சு. உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ண போறான், மேல போக போறான். மேல போறான். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ இப்போ கரண்டா லோக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி வேணாலும் நடக்கலாம். லோக்கு வரதுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இப்ப மைனர் லோ ஒன்று போட்டு வச்சிருக்கோம். அந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேல போறான். மேல போகலாம். போகலாம். இவ்வளவுதாங்க ஐடியாலஜி. இப்ப 50 மினிட்ஸ்க்கு போங்க. போயாச்சு ப்ரோ. கரண்டா என்ன ட்ரெண்ட்லயே இருக்கு, டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இப்ப நம்ம பிளாக் லைனுக்கு வரணும்னு சொல்லிட்டோம், லோக்கு வரணும்னு சொல்லிட்டோம். அது டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் நோட் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் இந்த பார்க்க இங்க இருக்கு. ப்ரோ அது மேஜர் இது வராது ப்ரோ, அது மைனர் மேஜர் மேல இருக்கிறது வராது ப்ரோ. மேஜர் ஃபிளிப். ஓகே ஓகே ப்ரோ. இந்த 25 மேல இருக்கு பாருங்க மேஜர் மேஜர் மேஜர். டேட்ல. அதுதான் அதுதான். மார்க் பண்ணியாச்சு ப்ரோ. ஹை எடு. இதான் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த இம்பல்ஸ் எதுக்காக மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்க? இன் கேஸ் இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் ஹைலண்ட் லோக்கு ரீடெஸ்ட்மென்ட் செக் பண்ணுங்க. ரீடெஸ்ட்மென்ட் மார்க் பண்ணுங்க. சோ கீழ லெவலோட ரீடெஸ்ட்மென்ட் ஆமா ப்ரோ. நோட் டவுன். சோ மார்க்கெட் அந்த இடம் வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கு. 5 மினிட்டுக்கு போங்க இப்போ. சோ இப்போ 5 மினிட்டோட ஹை எது? 5 மினிட்ஸ்ல இதுதான் ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் அப்படிங்கறப்ப ஹை எது? அந்த ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. கரெக்டா ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல இருக்கான் ப்ரோ. அந்த லெவல உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்ட் தான். இன் கேஸ் அந்த இடத்த உடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், மேஜர் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்கு போவோமா? ஆமா ப்ரோ. ஆனா இப்போ டிராப் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. ஜூம் பண்ணுங்க. இந்த 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சு கூட we have to be try 1:2 ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அதான் சிம்பிள் சிம்பிள். ஆமா இந்த க்ளோஸ் ஆயிருச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள். ஓகே ப்ரோ. சிம்பிளா இல்லையா? ஆமா ப்ரோ. ம் சிம்பிள் தான் ப்ரோ. புரிஞ்சா எல்லாருக்கும்? எஸ் ப்ரோ. புரிஞ்சுங்களா? எஸ் ப்ரோ. புரிஞ்சுச்சா? எஸ் ப்ரோ. புரிஞ்சிச்சு ப்ரோ. சவுண்டே காணுமே அண்ணா எல்லாருக்கும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த இடத்துல இப்போ இங்க எடுக்கிறோம், என்ட்ரி எடுக்கிறோம்னா இந்த கேண்டலுக்கு மேல வச்சா போறோமா ரீடெஸ்ட்மென்ட் மேல வைக்கணுமா? இன்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணவே இல்லையே, நம்ம நிறைய விஷயத்த விட்டோமே. ப்ரோ இம்பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பெரிய கேண்டில் இல்லை அந்த அளவுக்கு.
இது இந்த இது இம்பேலன்ஸ் கேண்டில் எடுக்கலாமா ப்ரோ? இந்த மாதிரி வருது இல்லையா இதெல்லாம்? 690 அதான் முடிஞ்சு இம்பேலன்ஸா கவர்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ 15 மினிட்ஸ் போங்க, ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. பார்க்கலாம் ப்ரோ. இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் கவர் பண்ணிருச்சு ப்ரோ. ஓகே, இதை கவர் பண்ணிருச்சு. அதுக்கு தான் மேல மேல வந்திருக்கான். மேல 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 ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த மேஜர் ஃபிளிப் கிட்ட மேல ஒன்று இருக்கிற மாதிரி பாருங்க. இருக்குங்கண்ணா. அந்த எல்லோ கலர் அந்த எல்லோ கலர் கிரீன் கலர் பாக்ஸுக்கு மேல. கிரீன் கலர் லைன் போட்டிருக்கீங்களா? ஆமா கரெக்டா அந்த கிரீன் அந்த லைன்ல இருக்கு பாருங்க, அங்கிருந்து ஒண்ணு. இல்ல அங்கெல்லாம் கவர் பண்ணிட்டான். அப்படிங்களா? கவர்டா தான் இருக்கு. கவர் பண்ணாம இருக்கிறத இப்ப கவர் பண்ணிட்டான். ஸோ கவர் பண்ணிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு போங்க, முடிஞ்சிச்சு நீங்க கேண்டில். இஃப் யூ ட்ரை என்ட்ரி அண்ட் தென் 1:2க்கு ட்ரை பண்ணலாம். சும்மா ஃபோக்கஸ் எடுங்க, அப்படி போட வேணாம். ஓகே ப்ரோ. ஓகே, என்ட்ரி எடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஸ்கேல்ப். ரொம்ப என்னது சின்ன ஸ்கேல்ப். ஆனா மேஜரா நம்ம என்னதுக்கு எதிர்பார்க்கிறோம்? பை இன் திஸ் சைடு. இன் கேஸ் மார்க்கெட் இப்ப கீழே வந்து லோல அடிச்சுட்டு ஹைய உடைச்சா மார்க்கெட் எங்க போலான்னு அர்த்தம்? எங்க போலான்னு அர்த்தம்? ப்ரோ என்ன கேட்டீங்க ப்ரோ? மேல போலாம். மேல போறதுக்கு பை சான்சஸ் நிறைய இருக்கு. ப்ரோ எஸ் 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 ப்ரோ இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப மைனர் டைம் ஃப்ரேம்ல கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா ஒரு வேரியேஷன் கிளிச் ஒரு 2-3 வந்தாலே இம்பேலன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலாமா? மைனர் டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் மேஜர்ல இருந்து மேஜர் கன்சிடர் பண்ணி அதுல வந்து மைனஸ் ரிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. மேஜர் கன்சிடர் பண்ணி அதுல இருந்து மைனஸ் என்ன பண்ணுங்க? மைனஸ் என்ன பண்ணுங்க? கன்சிடர் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? So 1:1 will be hit soon. சார் உங்க கிளாஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க சார். அது நான் கொண்டு வந்தோமா, இன்னும் இருக்குமா, இன்னும் முடிச்சிடலாம், இன்னும் 1 மந்த்ல இருக்குல்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி லைவ் செஷனா தான் நம்ம போவோம். சும்மா இந்த லைவ் செஷன் லைவ் தான். இந்த மாதிரி இனிமே லைவ் தான் இருக்கும் அதிகமா. முடிஞ்ச மார்க்கெட்லாம் கிடையாது, லைவா எடுக்கிறோம், லைவா என்ட்ரி போடுறோம், லைவா டார்கெட் அடிக்கிறோம், லைவா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறோம். என்ன பண்ண போறோம் அதை வச்சு? என்ன பண்ண போறோம்? ப்ராஃபிட் பார்க்க போறோம் இவ்வளவுதான், சிம்பிள் சார். அடுத்த லெவல் பார்க்க போறோம் சார். நம்ம ஒரு இப்ப இது என்ன நடக்கும் தெரிஞ்சிருக்காரு, என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு. பாருங்க இப்ப 1:1 ஹிட்டா. ஆமா ப்ரோ. நம்ம என்ன பண்ணோம், அதான் இதோட ப்ராபபிலிட்டி இது. இங்கதான் மார்க்கெட் மூவ் ஆக போடுங்கிற ஈஸியா கண்டுபிடிச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் என்ன பண்ணிட்டோம்? என்ட்ரி எடுத்துட்டோம், ப்ளேஸ் பண்ணிட்டோம், ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி டிராவலுமே பண்ண ஆரம்பிச்சாச்சா? எஸ் சார். தட் சிம்பிள். சூப்பர் சூப்பர். அன்புமணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பெரிய கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. பட்டலை 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 போடுங்க. 1:1 அடிச்சுட்டாருல. தேங்க்யூ ப்ரோ. சிம்பிள்.